ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த கியூட் ஃபாண்டன்ட் பேபியை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி சிம்பிளான பேபி தான் இது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஃபாண்டன்ட் எடுத்திருக்கேன். அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண போர்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். கால் அந்த ஃபார்ம் ஆகிடும். கிராக்ஸ் எதுவும் வராமல் நல்லா ஸ்மூத் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அப்படியே லைட்டாக இழுத்து விட்டுட்டே இருந்தால் நமக்கு லெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த எண்டில் மட்டும் கொஞ்சமாக வளைச்சி விட்டோம்னா அந்த பாதம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஃபுட்டும் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நமக்கு கால் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போதே ஸ்மூத் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கிராக்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும். கால் ரெடி ஆனதுக்கப்புறம் மெல்லமாக பாடியை பெண்ட் பண்ணி விட்டோம்னா சிட்டிங் பொசிஷனில் வந்துடும். சிட்டிங் பொசிஷனில் வச்சதுக்கப்புறமா டாப் போர்ஷனை கொஞ்சம் மெல்லமாக இப்படி இழுத்து விடணும் கைக்காக. ரெண்டு கையும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன ரவுண்ட் பீஸ் கட் பண்ணி அந்த காலருக்காக டாப்பில் வச்சிடலாம். இன்னொரு குட்டி பீஸை ஃப்ரண்ட்டில் பட்டன் அந்த ஸ்பேஸ்க்காக வச்சுக்கலாம். இப்போ பாடி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹெட்டுக்கு போகலாம். ஸ்கின் கலர் ஃபாண்டன்ட்டை நல்லா ரவுண்டாக இப்படி கிராக் இல்லாமல் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு நான் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கண் வர இடம் அதனால கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பால் டூல் எடுத்து நல்லா அந்த கண்ணுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மூக்குக்கு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அந்த இடத்துல ஸ்கின் கலர் ஃபாண்டன்ட் ரவுண்டாக வச்சிடலாம். இந்த டூல் பேர் ஸ்மைல் டூலு. இந்த டூலை வச்சு மூக்கு கீழே ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வாய் வந்துடும். நம்ம ஏற்கனவே கண்ணுக்கு பால் டூல் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கோம். அந்த இடத்துல இந்த மாதிரி குட்டியாக ஹோல் பண்ணிக்கலாம். அந்த ஹோலில் நம்ம பிளாக் ஃபாண்டன்ட் வைக்க போகிறோம் இப்போ கண்ணுக்காக. கொஞ்சமாக பிளாக் ஃபாண்டன்ட் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபேஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹேருக்கு போயிடலாம். ஹேருக்காக ப்ரௌன் ஃபாண்டன்ட் எடுத்திருக்கேன். பேக்கில் முடி கவர் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் ப்ரௌன் ஃபாண்டன்ட் எடுத்து சின்ன சின்ன பீஸ் ஆஃப் ஹேர் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்கின் கலர் ஃபாண்டன்ட்டே 2 குட்டி பீஸ் பண்ணி 2 பக்கமும் காதுக்காக நம்ம ஹோல் போட்டு அந்த இடத்துல வச்சிடலாம். அவ்வளோதான், ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு பாடியோட ஃபேஸை கனெக்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பிங்க்கில் ப்ளஷ் மாதிரி போடுறேன். பிங்க் டஸ்ட் கலர் இது. அதை வந்து லைட்டாக ஃபேஸில் தடவி விடுறேன். கண்ணில் ஒயிட் டாட்ஸ் வச்சா நல்லா க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு வைக்க பயமாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இப்படியே க்யூட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கை பண்ணிடலாம். கை ரெடி ஆனதுக்கப்புறம் எடிபிள் க்ளூவோ இல்லைன்னா தண்ணி கூட போதும். தண்ணி அதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைடில் ஒட்டிட்டிங்கன்னா அது அங்கே நின்றுடும். அவ்வளோதான், நம்ம க்யூட்டான ஃபாண்டன்ட் பேபி ரெடி ஆயிடுச்சு. எவ்ரி வீக் பிகினர்ஸ்க்காக ஒரு ஃபாண்டன்ட் ஒர்க் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு அடுத்தது என்ன கற்றுக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.